ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு என்றாலே அனைவருக்கும் இன்பம் தாங்க. என்னதான் கடந்த காலம் நமக்கு சிறப்பாக இருந்தாலுமே, வரக்கூடிய ஆண்டு எதிர்பார்த்து காத்திருப்பவங்க இங்கே ஏராளமானவங்க இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவகிரகங்களின் அமைப்புகளை பொறுத்து ஒருவரின் ஜாதகம் அமையும் என கூறப்படுது. அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டில் பல பெரிய கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். மேலும் ராகு, சனி, குரு, கேது உள்ளிட்டவை தங்களது இடத்தை மாற்றுறாங்க. இந்த மாற்றங்களால் 12 ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடும். இருப்பினும் இந்த 2025ஆம் ஆண்டில் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, கிரகங்கள் எங்கெங்கே மாறுது, அதனால் என்னென்ன பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது ஆக மொத்தத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிம்மராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படிப்பிற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். விடுமுறை எடுத்துக்கொள்வதை குறைத்து கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் அக்கறையோடு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மைகள் நிறையவே கிடைக்க போகுது. குரு பகவானின் ஆசி உங்களுடைய ராசியின் மீது இருக்குது. இதனால் நீங்கள் போட்டித் தேர்வுகளை வெற்றி பார்ப்பீங்க. புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். நிதி நிலைமையை பொறுத்த வரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தில் கலவையான சூழ்நிலை இருக்கக்கூடும். குரு பகவானின் பார்வை விழுகின்ற காரணத்தால் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் சில நேரங்களில் லாபத்தை கொடுக்கும். அந்த லாபங்கள் கூட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மேலும் வருமானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். பண வரவு அதிகப்படுத்துவது முக்கியம் இல்லைங்க, அதனை சேமித்து வைப்பது தான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ குரு பகவானின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இருவருமே உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்க. இதனால் பொருளாதாரத்தில் அவ்வப்பொழுது சிக்கல்கள் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை ஏகப்பட்ட கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு வந்த சிம்மராசி என்பர்களுக்கு மே மாதம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது ஏன் மே மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு நடக்க போகும் ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த புத்தாண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அதாவது மிகவும் ஸ்பெஷலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வருடம் 3 பெயர்ச்சி நடக்க போகுது. அதாவது சனி பெயர்ச்சி மார்ச் மாதத்திலும், குரு பெயர்ச்சி மே மாதத்திலும், தொடர்ந்து அதே மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் நடக்க போகுது. இந்த பயிற்சியானது சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மாற்றங்களாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போன ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு அவ்வளவு நன்மை பாய்க்கக்கூடியதாக இல்லைங்க. ஆனாலுமே மே மாதத்திற்கு பிறகு பல்வேறு யோகங்களை அள்ளித்தரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது 7வது இடத்துல சனி உட்காருவதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, மற்றவர்கள் மூலமாக பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியின் உடல் நலத்தில் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சண்டை போன்று ஏற்பட்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே மாறப்போகுது. லாபஸ்தானத்தில் குரு அமரப்போவதால் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்க போகுது. குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும். மூத்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மூத்தவர்கள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேருக்கு உயர் பதவிகள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராட்டு மலைகள் குவியும்.
மாலைகள் தேடி வரும், பெரிய பெரிய படிப்புகள் படிப்பீங்க. மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க இந்த வருடம். மேலும் குருவின் மாற்றம் அற்புதமான பலன்களை அள்ளித்தரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு சொர்ண கவசம் போல நின்று காப்பவர் தான் குரு பகவான். குருவின் பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. லாபஸ்தானத்தில் குரு அமர்வதால் மிகப்பெரிய மரியாதைகள் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்துல குரு உட்காருவதால் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, திருமணம், புத்திர பாக்கியம் என எல்லா விஷயமே நன்மை தரக்கூடிய விஷயங்களாகவே கேட்பீங்க. ஆக மொத்தத்தில் இந்த வருடத்தில் நிறைய சுப செய்திகள் உங்களுடைய காதில் கேட்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகம், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல யோகம் உண்டாக போகுது. நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலே கண்டிப்பாக மாறிவிடும். அது மட்டும் இல்லாமல் 8வது இடத்துல 3 கிரகங்கள் உட்காரும்போது உங்களுக்கு நிறைய விதமான வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இருந்து வந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் இருந்து அஷ்டமத்த சனி ஆரம்பிக்க போகுது. மேலும் சிம்மத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு மிக கவனமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசு நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள், அரசியல்வாதிகள், மத்திய அரசு துறையில் இருப்பவங்க எச்சரிக்கையோடு வேலைகளை செய்வது ரொம்ப நல்லது. கேது லக்னத்திலும் அஷ்டமத்தில் சனி, ராகு, சூரியன், சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் 2 முதல் 3 மாதங்களுக்கு மிக மிக கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களின் 2 பேரின் உடல்நிலை கட்டாயமாக பிரச்சனை ஏற்படுத்தும். மேலும் ராகு கேது பெயர்ச்சி பெரிதாக நல்லது செய்யாது. மேலும் 7வது இடத்துல ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்படும். தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் உண்டாகும். அமைதியோடு இருப்பதும் அங்கிருந்து விலகி செல்வதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மேலும் மே மாதத்திற்கு பிறகு இந்த கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக தீரும். வண்டி வாகனங்களில் செல்பவங்க மிக கவனமோடு இருக்க வேண்டுங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. பெரியவர்களின் உடல்நலனில் கவனம் செலுத்துவது அதைவிட ரொம்ப நல்லது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை, உளவியல் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பது நல்லது. அனுமான் கவசத்தை கேட்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. 2025 மார்ச் முதல் மே, நவம்பர் மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 100%த்தில் 70% உங்களுக்கு நல்லது பாய்க்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டானது சிம்மராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனியார் துறை ஊழியர்களுக்கு வேலை உயர்வு உண்டாகும். ஜனவரியில் பொது சேவையில் இருப்பவங்க அதிக வேலைப்பளு சந்திக்க நேரிடும். இது தூக்கமின்மையை ஏற்படுத்துங்க. தியானம், தூக்கம் பிரச்சனைகள் போக்க உதவும். பிப்ரவரியில் பங்கு வர்த்தகத்தில் இருப்பவங்க தங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க, லாபங்களும் பார்ப்பாங்க. மேலும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு மேலே குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் லாபம் அதிகரிக்கும். மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவங்க ஏப்ரலில் இருந்து புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவாங்க. இதனால் வருமானம் அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கு சாதகமான மாதங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி, மார்ச், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர். சாதகமற்ற மாதங்கள் பிப்ரவரி, ஏப்ரல், ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் என்றாலுமே ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஜனவரியில் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். நிறைய தண்ணீர் குடிப்பது நன்மையை பாய்க்கும். பிப்ரவரியில் நீங்கள் சுவாச பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மேலும் மருத்துவரை அணுகி தகுந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது. நுரையீரல் தொடர்பான நோய்களில் இருந்து மீள இது உதவும். மார்ச் மாதத்தில் வயதான ஆண்கள் தலைவலி அல்லது பிற உடல் உபாதைகளை அனுபவிக்கலாம். சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சை இந்த சிக்கல்களை தீர்க்க உங்களுக்கு உதவும். ஏப்ரல் மாதத்தில் பெண்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மருத்துவ பரிசோதனைகள் தேவைப்படலாம். ஏப்ரல் மாதத்தில் ஆரோக்கியகரமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் நடுத்தர வயதுடைய பெண்கள் பார்வை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமைய போகுது, மேலும் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது, அந்த கிரக அமைப்பு என்ன மாதம் நடக்குது, மேலும் இந்த வருடம் முழுக்க உங்களுடைய சாதகமான மாதங்கள் என்ன, பாதகத்தை தரக்கூடிய மாதங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த சிம்மராசி நேயர்கள்
நேர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிம்மராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.